வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடவுள் அற்புதங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பரவலாக நம்முடைய சமூகத்தில் உண்டு. அதனால்தான் இந்த உருவங்கள் தோன்றுதல் அல்லது வித்தியாசமான சமிக்கைகள் தெரிதல் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனே அந்த இடம் பரபரப்புக்கு ஆளாகுது. அப்படி ஒரு சம்பவம் சமீபத்தில் தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் நடந்துச்சு. கடவுள் சாமியாடிகள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களையும் விருப்பங்களையும் சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்த நம்பிக்கையோட அந்த நீட்சி தான் இன்னைக்கு நம்முடைய கோயில் திருவிழாக்கள்ல அல்லது ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் சாமி ஆடுவாங்க, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி இந்த நெல்லை மாவட்டம் சேதுராயபுரத்தில் ஒரு அம்மன் சிலை மண்ணிலிருந்து வெளியே வருகிறது அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்டு நம்ம கேமரா டீம் அங்கே போனப்போ நம்மை முதலில் எதிர்கொண்டதே வித்தியாசமாக சாமி ஆடக்கூடிய ஒரு இளைஞர் தான். மண்ணுக்குள் இருந்து முளைத்து விட்டது ஓர் அம்மன் சிலை. இங்கு தினந்தோறும் தொடர்ந்து நடந்து வருகின்றன அதிசயங்களும் ஆச்சரியங்களும். நெல்லை மாவட்டத்தில் சமீபத்தில் உருவான பரபரப்பு இது. காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் விண்மில் எனப்படும் காற்றாலைகள் ஏராளமாக நிறுவப்பட்டுள்ள பகுதி. பெட்ரோல் மற்றும் எரிவாயு எடுக்கும் தொழிற்சாலை என பிரபலமான இடம் நாங்குநேரி. இதையொட்டி உள்ள ஒரு சிறு கிராமம்தான் சேதுராயபுரம். அம்மன் சிலை ஏற்படுத்திய பரபரப்பால் மீடியாக்களின் வெளிச்சம் தற்போது இந்த கிராமத்தின் மீது திரும்பியுள்ளது. பாண்டவர் ஆண்ட பூமி இது. இங்கு அடுத்தடுத்து 7 பேர் என சப்த கன்னியர் தோன்றுவார்கள். அதில் முதலாவது அம்மன் தான் இப்போது மண்ணுக்குள் இருந்து முளைத்திருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த அதிசயங்கள் காத்திருக்கின்றன. இப்படி நம்ப முடியாத செய்திகளை முன்கூட்டியே தனது கனவில் கண்டிருக்கிறார் ஒரு இளைஞர். அவர் சொன்னபடியே இப்போது முதல் சிலை வெளியே வந்துவிட்டது. அடுத்த சிலை எப்போது? இதுதான் தற்போது இந்த கிராமத்தில் தொடர்ந்து வரும் பரபரப்பு. அருள்ராஜ் அடிக்கடி அம்மனுடன் கனவிலும் நேரிலும் அமானுஷ்யமாக பேசிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படும் இளைஞர். விவரங்களை பதிவு செய்ய அவர் முன் கேமரா பொருத்திய அடுத்த வினாடியே ஆக்ரோஷமாக மாறி கீழே விழுந்து உருளத் தொடங்கி விடுகிறார் இவர்.
பலமுறை முயற்சி செய்தும் இதே நிலைதான். கேமராவில் பேச அம்மனின் உத்தரவு இவருக்கு கிடைக்கவில்லை. இதே கிராமத்தில் வாழும் பரமசிவம் பூபதி தம்பதியினரின் மகன்தான் இந்த அருள்ராஜ். அடிக்கடி உடல் நலமின்றி இருந்த இவரை சோதித்த டாக்டர்கள் அருள்ராஜிற்கு நோய் எதுவும் இல்லை என கூறிவிட்டனர். அந்த பையன் 2 வருஷமா அந்த பையனுக்கு ரத்த வாந்தி எடுத்து அந்த பையனுக்கு ரொம்ப சோமில்லாமல் வந்து அவன் அம்மா 1.5 லட்சம் கடன் வட்டி கடனுக்கு வாங்கி ஆஸ்பத்திரியாக பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சோமில்லாமல் வந்து எந்த வேலையிலையும் அவன் நிற்க முடியலை. ஒரு பேங்கில் வேலை கிடச்சி அங்கேயும் நிற்க முடியலை. இன்னும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அங்கேயும் நிற்க முடியலை. அடிக்கடி சோமில்லாமல் வரும். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அது நோயே இல்லைம்மா அப்படின்னு ரத்தமாக வாந்தி எடுக்கும். வேலைக்கு போனாலும் 1 மாதம் பார்ப்போம், 2வது திரும்பி வந்துடும். வந்தாலும் அப்படி தான் இருக்கும், ரத்த வாந்தியாக தான் இருக்கும். தன்னிடம் அடிக்கடி நேரிலும் கனவிலும் பெண் உருவம் வந்து பேசுவதாகவும் பாம்பு ஒன்று வந்து மாயமாவதை பற்றியும் இவர் சொல்லி வந்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன் மண்ணுக்குள் இருந்து அம்மன் வரப்போவதாக ஒரு கனவு வர அடுத்த நாளே காத்திருந்தது ஓர் அதிசயம். ரெண்டு நாள் தொடர்ந்து மருந்து குடித்தேன். இப்போ எனக்கு எந்தவித சுகரும் இல்லாமல் மாற்றமாக தெரியுது. நடந்தது என்ன? குற்றமும் பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. மண்ணில் தோன்றிய அம்மன் சிலையின் கண்ணில் வடியும் ரத்தம். மண்ணுக்குள் இருந்து முளைத்து விட்டது ஓர் அம்மன் சிலை. அருள்ராஜ் வீட்டிற்குள் வளர்ந்து நிற்கும் வேப்ப மரத்தடியில் முதலில் சிறியதாக லிங்கம் போல் ஏதோ காட்சி தர குடும்பத்தினர் என்னவோ ஏதோவென பயந்துள்ளனர். முதலாக சித்ரா பௌர்ணமி அன்று மண்ணுக்குள் இருந்த அம்மன் சிலை முளைத்து வெளியே தெரியத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தற்போது உதடுகள் வரை வெளியே தெரிகிறது. 41 நாட்கள் கழித்தே முழு உருவமும் வெளியே வரும் என்பது அம்மன் கொடுத்த அசரீரி தகவல். 40 நாள் கழிச்சு என்ன இதை விட காட்சி கிடைக்கும்? 41 காட்சி கிடைக்குங்க. ஆனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை 9ஆம் பக்கம் தான் முழு காட்சி எங்களுக்கு கண்டு கிடச்சி. திரைச்சு நம்ம பார்த்துக்கிட்டு வச்சுது 9ஆம் பக்கம் தான் அந்த கோடு தெரிஞ்சது, கண்ணு தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாளைக்குள்ள அந்த மூக்குகள்லாம் தெரியுது. ஆனால் உதடு தெரிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு தான் அந்த கீழ் உதடு தெரியுது. சிலையை புதைத்து வைத்து நாடகமாடுகின்றனர் என சந்தேகித்த சில போலீசார் இதனை சோதிக்க அதிர்ச்சிகள் ஆரம்பமாகின.
எப்பொழுதுமே பரபரப்பான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடும், இன்னொரு பக்கம் இது வெறும் விளம்பரத்துக்காக பண்றாங்க அல்லது வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற கருத்தும் எழும். இந்த சம்பவத்திலையும் கூட அப்படியான ஒரு கருத்து வெளிவந்தது. அதை தொடர்ந்து போலீஸ் உள்ளே வந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? இடைவேளைக்கு பிறகு. ரெண்டு நாள் தொடர்ந்து மருந்து குடித்தேன். இப்போ எனக்கு எந்தவித சுகரும் இல்லாமல் மாற்றமாக தெரியுது. நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. மண்ணில் தோன்றிய அம்மன் சிலையின் கண்ணில் வடியும் இரத்தம். மிராக்கிள்னு சொல்லப்படுற எல்லா விஷயத்திலையுமே அதை மறுதளித்த ஒரு கதையும் இருக்கும். ஒரு வெள்ளைக்கார துரை வந்து அதை இல்லை என்று சொன்னார், ஒரு கலெக்டர் வந்து அதை மறுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இந்த சேதுராயபுரத்தில் அம்மன் சிலை மண்ணிலிருந்து வெளியே வந்தது அப்படிங்கிற அந்த பரபரப்பான சம்பவத்திலையும் போலீஸ் அங்கு வந்த பிறகு அந்த சிலையினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. சிலையை புதைத்து வைத்து நாடகமாடுகின்றனர் என சந்தேகித்த சில போலீசார் இதனை சோதிக்க அம்மன் சிலையின் கண்ணில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்ததாம். நம்ம ஊர் ஒரு ஆளும் போலீஸுக்காரங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்து இந்த கண்ணை எடுத்து இந்த மூக்கை இதெல்லாம் பார்த்து இப்படி ஆட்டி பார்த்தாங்க. ஆட்டி பார்க்கும்போது ஆட்டி பார்க்கும்போது அந்த மூக்கு எல்லாம் மண்ணில் செய்து வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன்கிட்ட கேட்டுங்க, சார் நான் எதுக்கு மண்ணில் செய்ய போகிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டான். அப்போ ரெண்டாவது அவங்க வந்து பாலிசி வந்து மூக்கெல்லாம் இப்படி பார்த்து வாயெல்லாம் இப்படி பார்த்துட்டு என்னடா இப்படி அதிசயமாக சொல்லி இருக்குன்னுட்டு கண்ணை இப்படி விடுத்துருக்காங்கல்ல, அந்த கண்ணை விடுத்த உடனே ரத்தமாக வந்து சாடிட்டு ரத்தமாக சாடினோடனே அவங்க தூர போயிட்டு சரி ஏதோ நான் எங்கள் கடமையை பார்த்தேன், நீங்கள் இப்படி இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு 200 ரூபாயும் அதில் வச்சுட்டு தூர போயிட்டாங்க. அதனால ரத்தமாக அந்த கண்ணை இப்படி விடுத்தாங்கல்ல, ரத்தமாக மழைன்னு வடிச்சு நான் குளிச்சுட்டு வரோம் வெடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்தாலும் அப்போ இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ராத்திரி நான் இங்கே படுத்துக்கிட்டேன். இப்படி அதிசயமாக தெரியுதுன்னுட்டு இப்போ 12 மணி வரைக்கும் இந்த ஒரு கண்ணு உருண்டு ஒரு கண்ணு திறக்கலை, ஒரு கண்ணை மட்டும் அவர் விடுத்து விட்ட கண்ணு மட்டும் திறந்து உருண்டுக்கிட்டே அப்படியே வந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் வடிஞ்சு. அதனால வேற மூடினோடனே கண்ணு முன்னால் இருந்ததில்ல அப்படி அதே மாதிரி முடியும். அதன் பிறகு இந்த அதிசய தகவல் ஊரெங்கும் பரவ கூட்டமாக மக்கள் இங்கு வந்து பார்த்து செல்கின்றனர். அம்மா அந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஊரில் கோயில் சாமி இப்படி உருவம் எடுத்து வந்திருக்குது, நீ வந்து பார்த்துட்டு போகுமா, வந்து சாமி கும்பிட்டுட்டு போ, நன்மையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதான் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சேர்மாதிலேருந்து புலங்குடியிலேருந்து வந்துடும். எப்படி இருக்குது பார்த்ததுக்கு? பார்த்ததுக்கு நன்மை தான் இருக்குது, உற்சாகமாக இருந்த மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்டு போகிறது தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. 41 நாட்கள் வரை இந்த சிலை தொடர்ந்து வளரும். அதுவரை இதனை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக சுற்றிலும் செங்கல்களால் தடுப்பு ஏற்படுத்தியுள்ளன. அம்மன் சிலை முளைத்த பகுதிக்கு வரும் சாமியாடிகளுக்கும் கூட ஒரு விதமான அதிர்வுகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். மற்ற எந்த கோயிலில் உள்ள சாமியாடிகள் வந்தாலுமே அந்த இடத்துல அவங்களுக்கு ஆட்டம் வந்துடுது. மற்ற இப்போ நாங்களாம் போனால் ஐயா கோயில் தமிழ் மற்ற இடங்களில் போனால் ஆட்டம் வராது. ஒரு சில இடங்கள் இங்கே வந்தோடனே தன்னறியாமல் ஆட்டம் வந்துடுது. அந்த பையன் திருநாமம் கொடுக்கும்போது வைக்கும்போது ஆட்டம் வந்துடுது. பெரிய பெரிய சாமியாடிகள் வந்து நிறையா குறி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஏதாவது அப்பவும் ஒரு சில இந்த மோடி வேலைங்களும் அப்போ ஒரு சில வைத்தியர்கள் வந்து கட்ட வைக்க செஞ்சுருக்காங்க. அது அடுத்த ஆட்களுக்கு மேலே அருள் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு வச்சுருக்கிட்டு அம்பாள் விளக்கிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ ஒவ்வொரு காட்சி கொடுத்துக்கிட்டு. நானே ஒரு சாமியாடின்னு வச்சுக்கிறேன். அப்படி இருந்தாலுமே அடுத்த கோயில்களே தெரியாது.
இந்த கோயிலில் ஒரு எந்த ஒரு சாமியாடி வந்தாலும் ஒரு அதிர்ச்சி அந்த ஆட்டம் வந்துருது. அருள்ராஜிற்கு இதுவரை இருந்த உடல்நல கோளாறுகள் அம்மன் சிலை முளைத்த பிறகு காணாமல் போனதை ஊர் மக்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். கடைசியில் இந்த அம்மா உதயான பிறகு அவனுக்கு இப்போ சோமில்லாமல் இருந்தெல்லாம் நல்லா சரியாக போயிட்டு. அது மட்டுமல்ல, புதிதாக உருவெடுத்துள்ள இந்த அம்மன் சிலையை வணங்கினால் நினைத்தது நடக்கிறது எனவும் பலர் சொல்லத் தொடங்கிவிட்டனர். மண்ணில் முளைத்து வரும் இந்த சிலையை சிலர் செல்போனில் படம் எடுத்தால் அதிலும் சில அதிசயங்கள் நடப்பதாக இவர்கள் கூறுகின்றனர். இன்னொரு அதிசயம் என்னன்னா, செல்லில் ஒரு சிலர் எடுப்பாங்க, செல்லில் கேமராவில் எடுத்துட்டு அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போகும்போது அழிஞ்சிருது. பிறகு ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது செல்லில் நிற்கிது. அந்த செல்லை பார்க்கும்போது நெத்தியில் ஒரு சுடர் தெரியுது, கண்ணில் ஒரு சுடர், மூக்கில் ஒரு இது. ஆனால் டைரக்டாக பார்க்கும்போது அந்த அம்பாள் சிலையில் தெரியலை. அம்மன் சிலை மண்ணுக்குள் இருந்து முளைத்ததை இதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சாரார் நம்ப மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நம்புதவங்க நம்புதாங்க, நம்பாதவங்க சிலை செய்து வச்சு இப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் இதுக்கையா வரைய போகிறோம். தானாக முளைச்சி வந்தவங்க தான். அந்த நாச்சியை உருவெடுத்து அவதாரம் எடுத்து முளைச்ச வந்து நாட்டில் வந்துருன்னே கலிகாலத்துக்கு வந்திருக்கா. ஊர் மக்கள் பாதி பேர் அம்பாள் சாச்சா அம்பாள் தான் இருக்காங்க. அது நம்பிக்கை இல்லாதவங்க இது வேண்டாய்க்கு செய்தாங்க. 90% நம்புதாங்க, 10% நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. தினந்தோறும் அம்மன் சிலையை பார்க்க இந்த கிராமத்திற்கு வெளியூர்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கிவிட்டனர். இனி அருள்ராஜ் அருள்வாக்கு சொன்னபடி சப்த கன்னியரில் அடுத்த 6 சிலைகள் எங்கே முளைக்கும் என்பதுதான் பக்தர்களது எதிர்பார்ப்பு. சப்த கன்னிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 7. இந்த ஒரு அம்மன் தோன்றிய பிறகு இன்னமும் 6 அம்மன்கள் இங்கு உருவாகும் அப்படின்னு இந்த கிராமத்து மக்கள் நம்புறாங்க. பட் பேரலா இது குறித்த விமர்சன பார்வையும் அந்த ஊருக்குள்ளேயே தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ரெண்டு நாள் தொடர்ந்து மருந்து குடித்தேன். இப்போ எனக்கு எந்தவித சுகரும் இல்லாமல் மாற்றமாக தெரியுது. நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாட்டோட மிடில் கிளாஸ் கிட்ட ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தனியார் பள்ளிகளுடைய கல்வி கட்டணம் குறித்தது தான். கடந்த ஒரு கல்வி ஆண்டு முழுவதுமே இது குறித்த குழப்பம் நீடித்தது, பள்ளிக்கூடங்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி. இப்போ அடுத்த கல்வியாண்டு தொடங்க போகிறது. இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல. சோ வருகிற கல்வியாண்டு எப்படி இருக்கும்? தனியார் பள்ளிக்கூட கட்டணங்கள் அதிகப்படியாக இருக்கின்றன. கல்வித்துறை பிசினஸாக மாறி வருகிறது என பெற்றோர்கள் பல வருடங்களாக புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்தது. பள்ளிக்கூட கட்டணங்களை முறைப்படுத்துவதுதான் இவர்களது நோக்கம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற அடிப்படை கட்டுமான வசதிகள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை இவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் தனித்தனியே எவ்வளவு கட்டணம் வசூலிப்பது என்கிற வரையறையினை வகுத்தது நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி. தமிழகத்தில் உள்ள 12,000 தனியார் பள்ளிக்கூடங்களில் 6,500 பள்ளிக்கூடங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட கட்டணம் குறைவானது என கமிட்டியிடம் அப்பீல் செய்திருக்கிறார்கள். சில பள்ளி நிர்வாகங்கள் கோர்ட் படியேறின. கடந்த கல்வியாண்டு முழுவதும் பள்ளிக்கூட கட்டணங்கள் பெரும் குழப்பமாக இருந்தன. இறுதி முடிவு தெரியும் வரை கட்டணம் வசூலிக்காமல் இயங்கின சில பள்ளிகள். சில பள்ளிகளோ மறைமுகமாக பெருந்தொகையினை கட்டுமாறு பெற்றோர்களை வற்புறுத்தின. ரசீது கொடுக்க மறுப்பது, திடீரென ஒரே நாளில் கட்டணங்களை கட்டச் சொல்லுவது என
சில பள்ளி நிர்வாகங்கள் பெற்றோரை வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்பட்டன. கட்டிய கட்டணத்திற்கு இதுவரை எந்த தனியார் பள்ளியும் ஒழுங்கான பில் கொடுத்ததில்லை. எல்லாரும் பில் என்ற பெயரில் சிறு காகித துண்டை தான் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூலுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பெற்றோர்கள் தரப்பில் வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்கோம். மற்றொரு பக்கம் இதுவரை இல்லாத அளவு தமிழகம் முழுவதும் பெற்றோர்கள் பள்ளிக்கூட வாசல்களில் போராட்டம் நடத்துவதும் தொடங்கியது. நீதிபதி கோவிந்தராஜன் பதவி விலகி நீதிபதி ரவிராஜ் பாண்டியன் பொறுப்பேற்றார். இப்போது ஆட்சியும் மாறிவிட்ட சூழலில் இந்த கமிட்டி என்ன சொல்ல போகிறது என எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். கிறிஸ்துதாஸ் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் செயலாளர். தரமான கல்வி வழங்குவதற்கு தேவையான கட்டண அதிகரிப்பை கமிட்டியிடமிருந்து கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்கிறார் கிறிஸ்துதாஸ். கமிட்டியை மாற்றி வேற ஒரு நபரை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கோரிக்கையை அரசு ஏத்துக்கிடுச்சு. அரசு ஏத்துட்டு ரவிராஜ் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை போட்டு இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விசாரணை முடிச்சுட்டாரு. இன்னும் அவருடைய கட்டண நிர்ணயம் வெளியே வரல. ரவிராஜ் பாண்டியன் ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுப்பாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் எல்லா ஆவணங்களையும் பார்த்திருக்காரு, நேரடி விசாரணை பண்ணியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களை நேரே ஆய்வு செஞ்சு ரெக்கார்டு பண்ணி அதை கொடுத்துருக்கோம். அதை பண்ணிடுவாருன்னு எல்லாருக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. கட்டணம் எதிர்பார்த்த அளவு அதிகரிக்கப்படவில்லை என்றால் மீண்டும் நீதிமன்ற உதவியை தாங்கள் நாட இருப்பதாக சொல்கிறார் கிறிஸ்துதாஸ். பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வித்துறை குறித்த விழிப்புணர்வு கொண்டவர். அப்பீல், புகார், நீதிமன்றத்தில் வழக்கு, பெட்டிஷன், ஸ்ட்ரைக் செய்வதாக அச்சுறுத்தல், இவற்றால் தனியார் பள்ளிகளுக்கு சாதகமான முடிவு எடுக்கப்படுமோ என கவலைப்படுகிறார் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தற்பொழுது அந்த விசாரணை முடிந்து குழு தன்னுடைய அறிக்கையை இன்னும் ஒரு வார காலத்தில் தரப்போகிறது என்று தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் முதலில் கொடுத்த தகவல் ஏன் தவறாக இருந்தது, ஏன் தவறான தகவல் இந்த குழுவிற்கு கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை ஆராயாமல் அவர்கள் உயர்த்தி கொடுக்க சொல்கிறார்கள் என்று இந்த குழு உயர்த்தி கொடுக்குமே ஆனால் அது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஓராண்டு காலமாக பெற்றோருடைய போராட்டத்தினுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சமூக கொந்தளிப்புக்கு இட்டு செல்லலாம். தனியார் பள்ளிக்கூடங்கள் கேட்கிற கட்டண அளவு ஒதுக்கப்படவில்லை எனில் அது சட்டவிரோதமான செயல்கள், ஊழல் இவற்றை அதிகரிக்கும் என்கிறார் கிறிஸ்துதாஸ். காலேஜுக்கு 62,000 ரூபாய் பிஸ் பண்ணி அதை ஒதுக்கிட்டாங்க. ஆக ஒரே அமௌண்ட சீலிங்க காலேஜுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி இவங்க பிஸ் பண்ணினாதான் இந்த கட்டணத்துக்கு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அது இல்லாத பட்சத்துல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு கட்டணம் ஒதுக்கிற போது இதுல விதிமீறல்கள் நிறைய வரும். இதை இவர் இப்ப பிஸ் பண்ணினாலும் அடுத்து டைரக்ட் இதை மெயின்டைன் பண்ணணும், இதை சரியா பண்றாங்களா இல்லையான்னு. அதுல நிறைய ஊழல் வரும். அது பிரச்சனை. இது பொதுமக்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது சில பள்ளிக்கூடங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என புகார் பட்டியல் மீண்டும் இப்போது தொடங்கி இருக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்றெல்லாம் கட்டணம் கட்ட வேண்டாம், அட்வான்ஸாக ஒரு பெருந்தொகையை இப்போதே கட்டிவிடுங்கள் எனவும் சில பள்ளிகள் சொல்வதாக குற்றச்சாட்டு. ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு மாறும் மாணவர்கள் கடந்த ஆண்டிற்கான முழு தொகையையும் கட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். டிசி வேற ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகணும்னு எழுதி அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும். போன வருஷத்தோட மீதி அமௌண்ட்டை கட்டினா தான் அவங்களுக்குலாம் டிசின்றதை ரொம்ப கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே கோவிந்தராஜன் கமிட்டியில் சொன்னதை விட நாங்கள் அதிகமாக தான் பணம் கட்டியிருக்கிறோம். கட்டியும் அவங்க ஸ்கூலில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்களோ அதை தான் திரும்ப திரும்ப அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் கொடுத்த டேட்டா வச்சு தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணார் கோவிந்தராஜ கமிஷன். ஆனால் எந்த பள்ளிகளுமே அந்த கல்விக்கட்டணத்தை மதிக்காமல், அரசாங்கத்தையும் மதிக்கல, அந்த கமிட்டியும் மதிக்காமல் அந்த கல்விக்கட்டணத்து மேலே அதிகமான கல்விக்கட்டணத்தை கேட்டு பசங்களை துன்புறுத்துறது, டார்ச்சர் பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் 7th ஒருத்தர் 4th ஒருத்தர் படிக்கிறாங்க. நாங்கள் டேர்ம் ஃபீஸ், டொனேஷன் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபீஸாக இந்த யோகா ஃபீஸு,
ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய இது வாங்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. இந்த டேர்ம் ஃபீஸ் போக இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. இனி வருங்காலத்தில் இதெல்லாம் மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க 2 பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் தான் படித்தாங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் இல்லாதனால அவங்கள வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் சேர்க்க வேண்டியிருந்தது. அங்கே ஃபீஸ் கட்டாயம் ஜாஸ்தி தான் மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும் போதும். பட் நம்ம பிள்ளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் அது வந்து சரி நம்ம எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம பே பண்ணி படிக்க வச்சிட்டோம். பெற்றோர்கள் தரப்புல இருந்து நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகிட்ட இருந்து இலவச கல்வியோ அல்லது குறைந்த கட்டணத்தில் கல்வியோ நாங்கள் கேட்கல. உங்கள் பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நியாயமான கல்வி கட்டணத்தை நீங்கள் கேட்கணும் தான் எங்களுடைய பெற்றோர்களுடைய கோரிக்கை. பள்ளிக்கூட கட்டண சர்ச்சை இப்போதைக்கு ஓயாது என்றே நமக்கு தோன்றுகிறது. ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல குழப்பங்கள் வருவது சகஜமான விஷயம்தான். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற போது அதனுடைய தொடக்க நிலையில் சில குழப்பங்கள் வருவது யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு கல்வி என்பது எப்படி முன்னெடுத்து வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 குறைந்த கல்வி கட்டணம், 2வது சமச்சீர் கல்வி, 3வது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை. இப்படியாக முன்னெடுத்து வைக்கப்படக்கூடிய இந்த லாங் டேர்ம் சொல்யூஷனை இந்த குழப்பங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் கல்வித்துறை குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய வருத்தமும் கவலையும். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்தது என்ன